வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உருளைக்கிழங்கு முருங்காய் போட்ட குழம்பு தான். இதுக்கு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு, 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 3 ஸ்பூன் வந்து மணத்தக்காளி காய் போட்டுடுறேன். ஏன்னா குழம்புன்றதை மணத்தக்காளி காய் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். போட்டுட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா கடுகு பொரிய வச்சுக்கலாம். கொஞ்சம் கலரி விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் 4 பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீன்வைல் எல்லாருமே என்னோடய சேனல் பிளாண்ட் டயட் ரெசிபீஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு தக்காளி எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். கைவிடாமல் கொஞ்சம் கலரணும். அப்போ தான் வந்து இது வந்து நல்லா தக்காளி வதங்கும். ஸோ அதனால் இப்போ நான் 50% ஆஃப் த தக்காளி தான் வதக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் தக்காளி ஓரளவுக்கு 50% வெந்திருந்ததுன்னா நம்ம சாப்பிடும்போது 50% வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். நமக்கு காய் எந்த அளவுக்கு நமக்கு சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்குமோ அதே மாதிரி இந்த தக்காளியும் சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் 50% தான் இப்போ நான் வேக வைக்கிறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது வந்து காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்கிறது எல்லாமே வந்து ஒரு 2 பேருக்கு தேவையான அளவுக்கு குவான்டிட்டி தான். உங்களுக்கு ஒருத்தருக்கு தேவையான குவான்டிட்டினா அதுக்கு தேவையான மாதிரி கம்மி பண்ணிக்கிங்க. இல்லை வந்து உங்களுக்கு அதுக்கு அதிகமானால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். அது இல்லாமல் ஒரு அரை முருங்காவை வந்து கட் பண்ணியும் போட்டிருக்கேன். அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த கடுகு பொரிஞ்சுது இல்லையா, அந்த கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் அதுவும் அந்த பொரிஞ்ச ஐட்டத்தோடு இந்த உருளைக்கிழங்கு ப்ளஸ் முருங்காய், தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலரிக்கலாம். ஸோ தட் அதோட எசன்ஸ் எல்லாமே வந்து இந்த உருளைக்கிழங்குல வந்து மிக்ஸ் ஆகும், பிளெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் நல்லா இதை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறேன். மீன்வைல் வந்து குழம்புன்றதுனால கொஞ்சம் வதக்கினோம்னா டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து பிளாண்டு மெத்தடாக தான் செய்கிறோம். இதில் காரம் எதுவுமே போட போகிறதில்ல, மசாலா எதுவுமே போட போகிறதில்ல. இப்போ நான் போட போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து அல்சர் பேஷண்ட்டுக்காகவும், கேஸ்ட்ரோ பேஷண்ட்டுக்காகவும், லிவர் டிசீஸ் இருக்க பேஷண்ட்டுக்காகவும் அவங்களுக்காக மட்டும்தான் நான் போடுறேன். அதே மாதிரி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்க பேஷண்ட்ஸ்க்காகவும், அப்புறம் மஞ்சக்காமலை வர்றவங்க கூட இந்த காரமே சாப்பிடக்கூடாது, எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்ணும். அவங்க கூட அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸில் இருக்கவங்களாம் கூட இந்த டைப் ஆஃப் ரெசிபீஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரம் இல்லாமல் ஆனால் நல்லா சாப்பிட்றதுக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஒரே இஷ்யூ என்னென்னா காரமும் மசாலா மட்டும்தான் இருக்காது. மற்றபடி வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். இது வந்து குழம்பா இருக்கிறதுனால நீங்கள் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், தோசை, சப்பாத்தி, பரோட்டா, அப்புறமா சாதத்துக்கு கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். மீன்வைல் நான் ஒவ்வொரு டிஷ்ஷும் கொஞ்சம் யோசித்து எப்படி வரும், பிளாண்டாக மசாலாவும் காரமும் இல்லாமல் போடணுன்ற மாதிரி தான் யோசித்து நான் செய்கிறேன். ஸோ அதனால் நீங்களும் பார்த்து இதில் வர டயட் ரெசிபீஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி பிடிச்சாச்சு. தண்ணி பிடிச்சிட்டு அந்த ஓரத்தில் ஒட்டி இருக்கிற அந்த தக்காளியெல்லாம் நம்ம சுரண்டி அதில் போட்டு விட்டுறலாம். போட்டுட்டு இதை வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ தட் அப்போ தான் உருளைக்கிழங்கு, முருங்காய் எல்லாமே நல்லாவே குக் ஆகும். அப்போது நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம குக்கர் லிட்டு போட்டு மூடியாச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்குங்க. மீன்வைல் வந்து இது எல்லாமே போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்க பேஷண்ட்டு, அப்புறமா ஈவன் டெலிவரி ஆகிட்டு ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து அவங்க கூட வந்து காரம் அதிகமாக இல்லாத சாப்பாடு தான் சாப்பிட்ணும், பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்ணும். ஸோ யாரெல்லாம் பத்திய சாப்பாடு சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த டைப் ஆஃப் ரெசிபீஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கு அல்சர் இருந்தாலோ இல்லை வந்து வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டு டாக்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா வெந்த சாதம், அப்புறமா வெந்த பருப்பு, அப்புறமா பாயில்டு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி, இல்லை தயிர், மோர் அந்த மாதிரி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபீஸ் பண்ணி பார்க்கணும், சாப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா ஒரே மாதிரி சாப்பிட்டா போர் அடிக்கும். வீட்டில் மற்றவங்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது இவங்க மட்டும் ஒரு மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ்லாம் அவங்க சாப்பிட்டு பழகணும், பார்க்கணும் அப்படின்றதுனால தான் நான் இதை போஸ்ட் பண்ணுறேன்.
இந்த மாதிரி டிஷ்ஷஸ் ரெசிபீஸை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வயிற்றுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமோ இரிட்டேஷனோ சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் சரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா த்ரூ அவுட் த டேலையும் சரி அவங்களுக்கு எந்த ஒரு இரிட்டேஷனோ ப்ராப்ளமோ எதுவுமே இருக்காது. இது சேஃபான குக்கிங் தான் இது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி அல்சர் பேஷண்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 4வது விசிலும் வந்துடுச்சு. இப்போ நமக்கு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைச்சலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2½ பட்டை புளி, அதே மாதிரி 1½ ஸ்பூன் உப்பு, அப்புறமா அரோட்டி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் அரோட்டி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அரோட்டி மாவு எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, அரோட்டி மாவு வந்து வயிற்றுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஐட்டம். அந்த அரோட்டி மாவு சாப்பிட்றதுனால வயிற்றில் இருக்க அல்சரும் சரி, வயிற்றில் எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து அது குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த மணத்தக்காளி காயிலையும் அந்த அரோட்டி மாவுலேயும் அதுக்குண்டான பவர் இருக்குது. ஸோ அது இல்லாமல் அரோட்டி மாவு நீங்கள் எந்த டிஷ்ஷில் ஆட் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அது வழக்கமாகவே வந்து அதோட ஹெல்த் அதோட ஹேபிட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த டிஷ்ஷில் நம்ம ஆட் பண்ணாலும் அந்த டிஷ்ஷுக்கு உண்டான கன்சிஸ்டன்சியை வந்து கொஞ்சம் திக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் குக்கரோட மூடிடுறேன். மூடிட்டு 10 மினிட்ஸ் அப்படி இல்லைன்னா 1 விசில் வச்சுட்டு நீங்கள் எடுத்துடலாம். அந்த குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது உங்களுக்கு பெட்டர்மெண்ட் பண்ணணும், இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து நான் எனக்கு இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் இல்லை என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணுன்றதுக்கும் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் என்னோடய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இப்போது ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சிம்மில் தான் நான் வச்சு பண்ணுறேன். இப்போ செகண்ட் டைம் போடுறது மட்டும் நம்ம ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமு இல்லைனா சிம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் வந்து ஹை ஃப்ளேம்லேயும், செகண்ட் டைம் வந்து சிம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து குக் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா செகண்ட் டைமு ரொம்ப கூழாயிடும் அந்த போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே. செகண்ட் டைம் மஸ்ட்டு வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஸோ உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் த்ரூ அவுட் இந்த யூடியூப் சேனல் நான் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து காரம் மசாலா போடாததுனால நல்லா இருக்காதுன்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்க தேவையில்லை. நீங்களும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்ஸுக்கு கூட பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து காரம் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி கிட்ஸுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி வந்து குக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து காரம் இல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டைல்யூட்டாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அரோட்டி மாவு ஆட் பண்ணிங்கன்னா அது திக்னஸ் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கொடுக்கும். பட் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டேன். நல்லா தான் இருக்குது. நல்ல புளிப்பாக, நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.